இங்கிலீஷ் பேசும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாரி சொல்றீங்களா? லேட் ஆனாலும் சாரி, கொஸ்டின் கேட்டாலும் சாரி, மெசேஜ் அனுப்பினாலும் சாரி. சாரி பேட் வேர்ட் கிடையாது, தப்பு இல்ல. ஆனா அதிகமா யூஸ் பண்ணா நீங்க கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி தெரியும், வீக் மாதிரி ஃபீல் ஆகும். எஸ்பெஷலி ஆஃபீஸ்ல, இன்டர்வியூல. லேட் ஆனா சாரி ஐ அம் லேட், இதுக்கு பதிலா தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங், நீங்க வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். டிஸ்டர்ப் பண்ணும்போது சாரி டு டிஸ்டர்ப் யூ, ஹோப் ஐ எம் நாட் இன்டரப்டிங், நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது ஆஃபீஸ்ல யூஸ் பண்ண பெஸ்ட். மிஸ்டேக் ஆனா சாரி சாரி மிஸ்டேக், சாரி சொன்னதும் ஓகே, ஆனா சொல்யூஷன் சொல்லணும். ஐல் ஃபிக்ஸ் திஸ், ஐல் டேக் கேர் ஆஃப் இட். பாஸுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். கொஸ்டின் கேட்கும்போது சாரி டு ஆஸ்க் அகெயின், ஜஸ்ட் டு கிளாரிஃபை, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் யூஸ்ஃபுல். சிம்பிளா நினைவில் வைங்க. எவ்ரி டைம் சாரி வேண்டாம். சம்டைம்ஸ் தேங்க்யூ, கிளாரிஃபை, சொல்யூஷன். இதை ஃபாலோ பண்ணா இங்கிலீஷ் கிளியரா கான்ஃபிடென்ட்டா வரும்.